ஹாய், நான் சைராம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ளைட் டிக்கெட் எப்படி ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸில் மொபைல்லே புக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் எடுத்து வச்சுக்கோங்க. ஹார்ட் காப்பி ஆர் சாஃப்ட் காப்பி எது இருந்தாலும் ஓகே. அதில் இருக்க நேம் எக்ஸாக்டாக நம்ம இங்கே டிக்கெட் புக் பண்ணுறப்போ டைப் பண்ணணும். அதுக்காக மட்டும்தான். அண்ட் நான் இப்போ கிளியர் ட்ரிப் வெப்சைட்டில் தான் டிக்கெட் புக் பண்ண போகிறேன். நம்ம டிக்கெட் வந்து 2 டைப்பில் புக் பண்ணலாம். ஒன்று வந்து நம்ம எந்த ஃப்ளைட்டில் போகிறோமோ அந்த ஃப்ளைட்டோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே போய் டிக்கெட் புக் பண்ணலாம். ஆர் நம்ம தேட்டருக்கு எப்படி புக் மை ஷோ இருக்கோ அதே மாதிரி ஃப்ளைட் டிக்கெட்டுக்குமே நிறைய தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் போய் நம்ம டிக்கெட் புக் பண்ணலாம். ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, நம்ம டைரெக்டாக டிக்கெட் புக் பண்ணுறப்போ நமக்கு கன்வீனியன்ஸ் ஃபீஸ் எதுவும் வராது. ஆனால் இந்த தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸில் பண்ணும்போது நமக்கு கன்வீனியன்ஸ் ஃபீஸ் வரும். அப்புறம் ஏன் நான் அதில் பண்ணாமல் இந்த தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் டிக்கெட் புக் பண்ணுறேன்னா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்வீனியன்ஸ் ஃபீஸும் வரும், சேம் டைம் நிறைய ஆஃபர்ஸுமே கொடுப்பாங்க. அண்ட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா அதுக்குன்னு தனியாக ஆஃபர்ஸுமே இருக்குது. அண்ட் நீங்கள் சீட் சூஸ் பண்ணுறப்போ அஃபிஷியல் வெப்சைட்டில் பண்ணும்போது நிறைய சீட்ஸ் அவைலபிள் இல்லைன்னு காட்டும். அண்ட் அப்படியே இருந்தாலும் காஸ்ட் அதிகமாக காட்டும். ஆனால் கிளியர் ட்ரிப்பில் வந்து உங்களுக்கு அதில் அவைலபிளாக இல்லாத சீட் கூட இங்கே அவைலபிளாக காட்டும். அண்ட் ஒரு சில சீட்ஸ் ஃப்ரீயாகவும் காட்டும். ஸோ நம்ம அதனால தான் இதில் டிக்கெட் புக் பண்ணுறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம கூகுள் போய்ட்டு கிளியர் ட்ரிப்புன்னு சர்ச் பண்ணிக்கலாம். இதில் வர இந்த ஃபஸ்ட் ரிசல்ட்டே நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதும் இந்த பேஜ் வரும். இதில் வந்து நம்ம 1 by 1 ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு 1 வேவாக ரவுண்ட் ட்ரிப்பான்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து 1 வே தான். ஸோ அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஃப்ரம் டூ கேட்பாங்க. ஸோ ஃப்ரமில் வந்து நான் சேலம் டு பெங்களூர் போகிறேன். ஸோ நான் சேலம்னா டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் 2ல் வந்து பெங்களூர் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம டைப் பண்ணி சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம எந்த டேட்டில் போகிறோமோ அந்த டேட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது கிளிக் பண்ணோம்னா நமக்கு இந்த மந்தோட ஃபுல் கேலண்டருமே வந்துடும் வித் ப்ரைஸோட. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த மாதத்துலேருந்தே அந்த மினிமம் ப்ரைஸான 1050 அவைலபிளாக இருக்குது. நம்ம வேணும்னா அதையும் புக் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வேறு ஏதோ ஒரு டேட் 2-3 மந்த்ஸ் கழிச்சு போகிறதுனாலும் அக்டோபர்லேயும் இருக்குது, நவம்பர்லேயும் இருக்குது, அண்ட் டிசம்பர், ஜனவரி வரைக்கும் கூட நம்ம இப்போவே டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த 1050 தான் மினிமம் ப்ரைஸான்னு கேட்டால் இல்லை. இதே 1050 வந்து நீங்கள் ரெகுலராக செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு 620, 750 இந்த மாதிரிலாம் மாறி இருக்குது. நான் அதுலேயும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு 1 வீக் ரெகுலராக செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் குறையும். அந்த டைம்லேயும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நான் வந்து 24th செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த அடுத்தது வந்து நம்ம எத்தனை டிக்கெட் புக் பண்ண போகிறோமோ அது வந்து அடல்ட்ஸ் எத்தனை, சில்ட்ரன்ஸ் எத்தனை, கை குழந்தைங்க எத்தனை, இந்த மாதிரி கேட்பாங்க. நான் வந்து அடல்ட்ஸில் 2 பேர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம டிக்கெட் வந்து எக்கானமி தான். ஸோ நான் அது கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சீனியர் சிட்டிசன், ஸ்டூடெண்ட் ஆர் ஆர்ம்டு ஃபோர்ஸஸாக இருந்தால் உங்களுக்கு ப்ரைஸ் இன்னும் குறையும். அதில் ஏதாவது இருந்தால் நீங்கள் அங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். அடுத்து நான் சர்ச் ஃப்ளைட் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததும் நம்ம செலக்ட் பண்ண டேட்டில் எந்தெந்த ஃப்ளைட்ஸ் இருக்கோ அந்த ஃப்ளைட்லாம் வந்து நமக்கு காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா 220க்கு ஒரு ஃப்ளைட்டும் 350க்கு ஒரு ஃப்ளைட்டும் இருக்குது. ஸோ நான் இந்த 220 இருக்க இண்டிகோ ஃப்ளைட்டே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ளைட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு டிக்கெட்ஸில் வந்து ஒரு 2-3 டைப் இருக்கும். அதாவது நம்ம தேட்டரில் எப்படி ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் இருக்கோ அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா ரெகுலர், ஃப்ளெக்ஸி, அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று இருக்கும் சூப்பர் 6 இந்த மாதிரிலாம் இருக்கும். இதில் ரெகுலர் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்டும் சீட்டும் வந்து பே பண்ணணும். இதே ஃப்ளெக்ஸியில் வந்து அந்த ஃபுட்டும் சீட்டும் நமக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. ஸோ அடுத்த சூப்பர் 6ல் இன்னும் லக்கேஜஸ்லாம் நமக்கு எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா நம்ம டிக்கெட் ப்ரைஸே சேஞ்ச் ஆகும். நான் வந்து ரெகுலரே சூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ ரெகுலரில் வந்து நம்ம சீட் செலக்ட் பண்ண முடியாதான்னு கேட்டால் பண்ணிக்கலாம். இதுலேயுமே ஒரு சில ஃப்ரீ சீட்ஸ் இருக்கும், அதை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 2 பேருக்கு 2500 காட்டுது. ஸோ இங்கே தான் நம்ம வந்து நமக்கான ஆஃபரை வந்து அவைல் பண்ண போகிறோம். இது நம்ம அவைல் பண்ணால் மட்டும்தான் வரும், இல்லைன்னா அதே 2500 ப்ரைஸில் தான் இருக்கும். ஸோ மறக்காமல் இதை வந்து அவைல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும். இதில் எது உங்களுக்கு பெட்டராக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து யூபிஐ வந்து 580 இருக்குது. ஸோ நான் யூபிஐயில் பே பண்ணுறதுனால யூபிஐ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் கார்டில் இந்த மாதிரி எதாவது பே பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எந்த ஆஃபர் பெட்டராக இருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஆஃபர் அவைல் பண்ணோன்னா நமக்கு ப்ரைஸ் குறைஞ்சிருக்கும். நம்ம செக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கலாம். அடுத்து இந்த பேஜில் நம்ம சீட் செலக்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் போகிறவங்க கண்டிப்பாக விண்டோ சீட் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அப்போ தான் வேடிக்கைலாம் பார்த்துட்டு போக முடியும். ஸோ நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறப்பவே சீட் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விண்டோ சீட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா 2-3 டைப் இருக்குது. இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து ஃப்ரீ சீட்டு. அடுத்து இந்த லைட் ப்ளூவில் 250 பே பண்ணணும். ஸோ எனக்கு க்ரீன் கலரில் அந்த ஃப்ரீ சீட்டே இருக்குது. ஸோ நான் அதை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சீட் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த செலக்ட் மேலே கிளிக் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து ஃப்ளைட்லேயே வந்து ஃபுட்டு, ஸ்நாக்ஸ்லாம் கொடுப்பாங்க. அது வேணும்னா நம்ம இங்கேயே நம்ம புக் பண்ணிக்கலாம் டிக்கெட்டோடையே. நம்ம வந்து ஒரு 40 மினிட்ஸ் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் தேவையில்லை. ஸோ அடுத்து செலக்ட் பேக்கேஜுக்கு போயிடலாம். நம்ம வந்து ஒரே ஒரு ஹேண்ட்பேக் தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதனால் நமக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எதுவும் கிடையாது. அதனால் அதுவும் தேவையில்லை. அடுத்து செலக்ட் இன்சூரன்ஸுக்கு போய்க்கலாம். இன்சூரன்ஸை நம்ம எதுவும் போட போகிறதில்ல.
ஸோ அடுத்து நம்ம கண்டினியூ டு ட்ராவலர் கொடுத்துக்கலாம். அடுத்து இந்த பேஜில் நம்மளோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணணும். அண்ட் எத்தனை பேர் ஃப்ளைட்டில் போகிறோமோ அவங்களோட பேரெல்லாம் இதில் டைப் பண்ணி வச்சுக்கணும். இங்கே நம்ம மிஸ்ஸான்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நேமில் நம்ம பேரும் லாஸ்ட் நேமில் நம்ம இனிஷியலும் போட்டுக்கலாம். இன்கேஸ் அப்பா பேர் இருந்தால் அதையும் போட்டுக்கலாம். இது எப்படி பண்ணணும்னா நம்ம என்ன ஐடி ப்ரூஃப் கொடுக்குறோமோ அந்த ஐடி ப்ரூஃபில் இருக்கிற சேம் அதே மாதிரி டைப் பண்ணணும். ஸோ 2 பேர் போகிறதுனால நான் 2 பேருக்கும் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு சேவ் நியூ ஆர்டர் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம பேர் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதாவது இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் கேட்பாங்க. ஸோ அதையும் நம்ம டைப் பண்ணிக்கணும். ஓகே, டைப் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ இருக்கணும். நம்ம கண்டினியூ கொடுத்துக்கலாம். கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் இங்கே வரும். ஒன்ஸ் மறுபடியும் செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். அடுத்து நம்ம பேமெண்ட் பண்ண வேண்டியது தான். எனக்கு பார்த்திங்கன்னா நான் யூபிஐ ஆஃபர் அவைல் பண்ணதுனால எனக்கு யூபிஐ தான் ஃபஸ்ட்டு காட்டுது. அதுக்கு கீழே இருக்கிறதுலாம் நம்ம சூஸ் பண்ணால் எனக்கு அந்த யூபிஐ ஆஃபர் வந்து போயிடும் அப்படின்றத மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் யூபிஐ செலக்ட் பண்ணலான்னா இதில் வேணால் பே பண்ணலாம். நான் யூபிஐ செலக்ட் பண்ணதுனால நான் யூபிஐலேயே பே பண்ணுறேன். ஸோ யூபிஐயில் பே பண்ணுறதுக்கு நம்மளோட யூபிஐ ஐடி கேட்கும். அது வந்து நம்மளோட ஜிபே, ஃபோன்பே ஆர் பேடிஎம் எதுலேருந்து வேணாலும் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தா நம்மளோட அந்த ஜிபே, ஃபோன்பேக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பே கொடுத்து நம்ம பாஸ்வேர்ட் போட்டால் நம்ம பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடும். அண்ட் டிக்கெட் பார்த்திங்கன்னா உடனே நம்ம மெயிலுக்கும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்குமே வந்துடும். நம்ம அதை ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஏர்போர்ட் போகிறப்போ நம்ம இந்த பிரிண்ட் அவுட்டும் நம்மளோட ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும். அண்ட் ஏர்போர்ட்டில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நான் இந்த வீடியோவோட எண்டில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் பார்க்கலாம், பார்த்துருங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வெப் செக்இன் பண்ணுறதுக்கான ஒரு மெசேஜ் வரும். நீங்கள் உடனே வெப் செக்இன் ஆன்லைனில் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறதுனால இதை நான் சொல்கிறேன். நம்ம போகிறது டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் தான். ஸோ கூட்டம்லாம் அவ்வளோ இருக்காது. செக்யூரிட்டி செக்அப்லாம் டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ அதனால் நீங்கள் டேரெக்டாக அங்கேயே போய் செக்இன் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வெப் செக்இன் பண்ணிங்கன்னா நீங்கள் அது ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கணும், ஒரு A4 ஷீட்டில். அது மட்டும் தான் நீங்கள் வச்சுட்ருக்கணும். அவங்க அதில் சீல் மட்டும் தான் வச்சு தருவாங்க. இதுவே நீங்கள் டைரெக்டாக போய் செக்இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரிண்டட் கார்டு மாதிரி நல்ல நீட்டாக ஒரு போர்டிங் பாஸ் தருவாங்க. ஸோ நீங்கள் டைரெக்டாக போய் செக்இன் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான். நீங்கள் புக் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரொம்ப நாளாக ஃப்ளைட்டில் போகணும்னு சொல்லிட்டு ஆனால் போகாமே இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.